ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கங்கள். இன்னைக்கு எபிசோடு அப்படியே அடிதடியில் தான் கொண்டு போனாங்க. சாரதம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூட அப்படிதாம்மா அப்பாவை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ட்ராமா தான் காட்டுறாங்க. அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, நான் தான் அப்பவே சொன்னேனே அது என் பிள்ளை தப்பாக பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நிவின் யமுனாவை வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம அக்கா காவேரியும் மாமா விஜயும் வரட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, விஜய் கால் பண்ணார், விஜய் எனக்கு கால் பண்ணார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வரோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு யமுனாவை அழைச்சிட்டு போகிறதுக்கு சொல்கிறாரு. அப்போ சாரதாம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் நைட்டாலே இருந்துட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. யமுனாவும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம சாரதாம்மா சாப்பிடாம சாப்பாடு பண்ணுறாரு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பாட்டியும் போகிறாங்க. நீ எதுக்காக வருத்தப்பட்டுருக்க, நீ வருத்தப்படாத அப்படி சொல்லிட்டு சாப்பாடு எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் ரவுடிங்கெல்லாம் நின்றுட்டு இது பண்ணுறாங்க. அப்போ யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்குறாங்க. இவங்கெல்லாம் பசுபதியோட ஆள் தான், வேறு யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறீ, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூடத்தில் தலைவர் மாதிரி இருக்கிறான் அவன் சொல்கிறான். உடனே எல்லாத்தையுமே அடித்து உடச்சி இது பண்ணுறாங்க. அப்புறம் தாத்தா வெளியே பார்க்குறாங்க. அதாவது கங்காவோட பாட்டி, விஜயோட பாட்டி தாத்தா அவங்க தான் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க. அப்புறம் கங்காவும் இன்னும் கொஞ்சம் மாசமாக இருக்கிறதுனால கவனமாக தான் இருக்கணும். கங்கா பாட்டி உள்ளே போக சொல்கிறாங்க. தாத்தாவே உள்ளே போக சொல்லிட்டு அனுப்பிட்டு அப்புறம் என்னன்னா இப்படி தான் காட்டுறாங்க. இதோட அடிதடி சண்டை ஆரம்பிக்கிறதோ தொடரும் போட்டுடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பசு என்று கண்டிப்பாக இருக்கும், பெரிய ஃபைட்டு நடக்கும். விஜய் காட்டவே இல்லை, விகா இல்லாத வித்தவுட் விகா சீன்ஸு எனக்கு ஒரு வேளை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆனால் டிஆர்பி நல்லா வரும், ஏன்னா மாஸ் சீன்ஸ் காட்டுறாங்கல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட